நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? உங்களுக்கு எக்ஸாம் பற்றின பயமா? மார்க்கு கம்மியாயிரும், ஃபெயில் ஆயிரும், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கா? முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பிறக்கும்போது யாருமே எல்லாமே தெரிஞ்சு பிறக்கிறதில்ல. நம்ம என்ன கற்றுக்குறோமோ, நம்ம மூளைக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம மூளையும் ரெஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம மூளைக்கு நம்ம என்ன கமெண்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு, அதை சுற்றி தான் நமக்கு நடக்கிற மாதிரி தெரியும். அதுதான் நமக்கு மூளையும் அதை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் மொத்தமாக கொண்டு போய் திணிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த மூளையும் டிராஃபிக் பண்ணிடும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு லேயராக அதை சேவ் பண்ணி வைக்கிற இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அது மொத்தமாக டிராஃபிக் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அதனால் நமக்கு 1 இயர் நமக்கு எல்லா கிளாஸ்லேயும் வந்து 1 இயர் நமக்கு படிக்க சொல்கிறாங்க. நமக்கு 365 நாட்கள் வந்து நமக்கு இருக்குது. நம்ம பசங்க ரொம்ப அதை பண்ணுற தப்பு என்னென்னா, கடைசி நேரத்தில் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்கூலில் வைக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்குவாங்க. ஆனால் டாப்பர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லா எக்ஸாம்ஸையும் சமமாக பார்த்து தான் எழுதுவாங்க. இவ்வளவும் டாப்பராக விரும்புகிறீங்களா? படிக்கிற விஷயத்த கஷ்டமாக நினைக்காதீங்க. புக்கை திறந்தாவே கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடுது. நமக்கு இந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. சில நேரம் டியூச்சர் எடுக்கிறப்ப சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சி ஏதாவது நம்ம பசங்க நமக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும். இப்போ சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும், சில பேருக்கு சினிமா பிடிக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிறதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்டை வந்து உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், இப்போ கிரிக்கெட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா கிரிக்கெட் வந்து ஒரு சப்ஜெக்டாக யோசிச்சுக்கோங்க. அந்த சப்ஜெக்டில் ஒரு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்குது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பேர் விளையாடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மைண்டுக்கு நமக்கு வந்துடும். இப்போ கிரிக்கெட்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்சவங்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லை பிடிச்ச கிரிக்கெட்டருக்கு பேர் வேறு ஞாபகம் வரும், இல்லை பிடிச்ச டீம் பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து பாட வாரியாக பிரிச்சுக்குங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன சப் கேட்டகரிஸாக பிரிச்சுக்குங்க. அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதிலேருந்து சப் கேட்டகரி, அதிலேருந்து ஒவ்வொரு பேர் கொடுங்க. நீங்களே ஒரு கிரிக்கெட்டரோட பேர் கூட அந்த எலமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுல வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ சாங்ஸ் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு அந்த சப்ஜெக்ட் வந்து சாங்காக எடுத்துக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் அப்படி அதிலேருந்து பாருங்க, இது யார் பாடினா, எந்த படத்துலேருந்து வந்திருக்கு, யார் டேரக்டர், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த விசுவலைஸ் ஆகணும். அந்த பாட்டை பற்றி உங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சின்னா அதை பற்றினா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த சப்ஜெக்டை எடுத்து அது ஓரியன்டாக அது இந்த சப்ஜெக்ட் அந்த சாங்கோட நேம் கொடுக்கலாம், இல்லாட்டி சாங் எழுதுனவங்க பேர், அந்த மாதிரி ஒரு கோட் வேர்ட் மாதிரி கொடுத்து அதை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு புரியாத சப்ஜெக்டாக இருக்கா, அந்த ஈக்குவேஷனை நீங்கள் பேசி அது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு உங்கள் திருப்பி அதை கேட்டுக்கிட்டே ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக பதியும். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. தரவாக ரீட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புரியாத விஷயங்கள்லேருந்து 2வது தடவை கொஞ்சம் புரியும், 3வது தடவை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி படிச்சுட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த காலத்தில் எதுவுமே இருக்காதுங்க, நோட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம படிக்க முடியும். ஏன்னா இப்போ யூடியூப்லேயே உங்களுக்கு நிறைய எந்த சப்ஜெக்டை போட்டாலும் அதுலேருந்து யூடியூப்பில் உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே வருது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அதனால் அந்த விசுவலைஸ் பண்ணி படிக்கிறது வந்து ஈஸியான விஷயம். இப்போ நீங்கள் சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பீங்கள்ல, அதே மாதிரி அந்த ஹார்ட் சப்ஜெக்டை வந்து இப்போ சாங்ஸோட ரிலேட் பண்ணிக்கிட்டு அதை ரிப்பீட்டேஷனை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. இல்லை அது ஒரு சாங்காகவே நீங்களே கம்போஸ் பண்ணி எழுதிக்கங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு அதை திருப்பி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியும். ஃபஸ்ட்டு உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லா சப்ஜெக்ட்டும், அதாவது ஒரே சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப நேரம் ஒதுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கிங்க. இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது, 5 சப்ஜெக்ட்டுமே ஒரு நாளில் படிங்க. அப்போ தான் புது விஷயங்களை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டோட இருக்கிற விஷயங்களை இன்னொரு சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த 5 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு மனசில் பதியும். அதே மாதிரி படிக்கையில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு மாதிரியாக இருக்கும், 2வது டைம் கொஞ்சம் புரியும், 3வது டைம் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் கம்போஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸோட ரிலேட் பண்ணுங்கள், ரிப்பீட்டேஷன் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற இந்த 10 டிப்ஸை தான் டாப்பர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், ஸ்டடி,
ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து விசுவலைசேஷன் பண்ணணும். அதை வந்து ரிலேட்டடாக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். 3வது வந்து அதை வந்து நீங்கள் ஒரு கம்போசிவாக நீங்கள் பண்ணிக்கிறணும். 4வது வந்து ரிப்பீட்டேட்டிவாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். 5வது வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க மைண்ட் மேப்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. நிறைய மெத்தட் நீங்கள் அந்த மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோட அதை ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் பதியும். அதே மாதிரி மைண்ட் நிறைய கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு படிச்சிங்கன்னா தான், கொஞ்சம் பாஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது பெரிய நல்ல விஷயம். படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 ஹவர் படிக்கிறீங்களா, 1 ஹவர் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து மூளை உங்களுக்கு ஏற்றுக்கிறோம். நம்ம 10 மணி நேரம் இதை உட்காந்து தொடர்ந்து படிக்க போகிறோம் அப்படின்னா மூளை டயர்டாயிரும். அது பாதி விஷயங்களை ஏற்றுக்கிறோம், பாதி விஷயங்களை ஏற்றுக்கிறாது. அதனால் நீங்கள் படிக்க போகிறது ஒரு 1 ஹவர் இல்லை 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கிறோம். அது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 2வது, மைண்டுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. அதில் தான் உங்களுக்கு ஆர்வமாக. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லோரும் எதில் ஆர்வமாக இருக்காங்கன்னா, அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும், அடுத்த வீட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும். இன்னொன்று காமெடி வேணும். அது ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக ரிலேட் பண்ணி தான் அது சினிமேட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அதை விரும்புகிறோம். நம்ம மைண்டும் அதுதான் விரும்புது. என்டர்டெயின்மெண்ட் தான் நம்ம விரும்புது. ஸோ படிப்பை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு செய்யுங்க. உங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் பிடிக்குதோ அதை ஒரு காமிக்கலாக கொண்டு போகலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயமா அதை நீங்கள் மாற்றிட்டு ஸ்டடீஸை வந்து மாற்றிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரிப்பீட்டேஷன் வேணும். மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். டெய்லி வந்து மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆக வேணாம். டென்ஷனோடு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதினீங்கன்னா படிச்சிருந்தாலுமே பாதி மறந்துடும். நான் சொல்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலோட எப்படி அது விசுவலைசேஷன் பண்ணுறது, எப்படி கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.